நல்லதே நடக்கட்டும். மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களுடைய இயல்பான குணமே பார்த்திங்கன்னா, இரட்டை இவங்கள பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லட்சியம் அப்படின்னு போவாங்க, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முயற்சி, கடின உழைப்பு அப்படின்னு போவாங்க. ஏன்னா இவங்க எப்பவுமே ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு தோல்வி கண்டு பயப்படாதவங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். எவ்வளோ தோல்வி வந்தாலும் அடுத்தடுத்து என்ன செய்யணும், புதிதாக என்ன யோசித்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி கடினமாக முயற்சி செய்யக்கூடியவங்க, கடினமான உழைப்பாளிகளும் கூட. பகலாக ஒரு வேலையோ இருக்கட்டும், ஒரு தொழிலாகட்டும் ஆரம்பித்தாங்க அப்படின்னா பகலாக உழைக்கக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இலக்குகளை நிர்ணயிக்கக்கூடியவங்க, வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். கடலில் எப்படி அலைகள் புதிதாக வருதோ அதே மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப புதிதாக இருக்கும். மற்றவங்க போகிற பாதையில் இவங்க எப்பவுமே போக மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி விதியை வகுத்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. இயல்பாகவே இவங்களுடைய குணங்கள் அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எதிரிக்கு கூட ஒரு இடம் கொடுப்பாங்கன்னா அந்த மகர ராசி என்பர்கள் தான். ஏன்னா எதிரியை கூட தன்னுடைய அன்பால் திருத்த முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உடையவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பெரும்பாலான கிரகங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப உதவிகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானும் தனது 9ஆம் பார்வையால் ராசியை பார்ப்பது ரொம்ப சிறந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிரக அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு. 7.5 சனி கடைசி பகுதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவராலும் உங்களுக்கு நன்மை தான் இனி வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது. வருங்காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாகவும் சிறப்பான வருங்காலமாகவும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானமும் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். வீரியம் நிறைந்த ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து ராஜ யோகத்தை உங்களுக்கு வழங்க போகிறாங்க. இனி வருகின்ற வரையிலும் கடந்த ஒரு 6-7 வருஷமாகவே படாத பாடு படாத கஷ்டம் அவ்வளோ பட்டிருப்பீங்க. அது எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமே வரலன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்பிக்கையோடு முயற்சி பண்ணி பாருங்கள். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் வரையிலும் இருந்த அந்த தொய்வு நிலையெல்லாம் மாறி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதனால் வருங்காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யோக பலன்களை ராகுவும் சுக்கிரனும் வழங்குறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. குடும்ப சூழ்நிலை கூட ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி தான் இருக்கும். நாட்களில் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு அல்லது யாத்திரையாக எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமையும். அது ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். பெரியவர்கள் மகான்களை யாராவது சந்திப்பீங்க, அவங்களுடைய ஆசையும் இந்த டைமு கிடைக்கும். 7.5 சனி முடிவுறும் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஆசையும் சேர்ந்து கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகள் இனி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் கூட அள்ளி தருவதாக துவாரகையில் சனி பகவான் கிருஷ்ண பகவானுக்கு வாக்களித்திருக்கிறார். அதனால் வருகின்ற நாட்கள் சனியோட பிடியிலிருந்து நீங்கள் விடுபடுறதுனால சனி பகவான் உங்களுக்கு இறுதி காலகட்டத்தில் நிறைய நன்மைகளை வழங்க இருக்கார். பழைய கடன்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் திருமண முயற்சியில் இந்த டைம் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். முயற்சிகள் எல்லாமே தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எல்லாத்தையுமே உங்களுடைய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை பார்க்குற இடத்துல கூட அனைவருடைய ஒத்துழைப்பு இருக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. மேல் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய நேர்மைக்கும் நல்ல ஒரு
ஒரு பாராட்டு தெரிவிப்பார். இதுவரை எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வேலை நிறுத்தி வைத்திருந்திருப்பாங்க, அவங்களாம் கூட மீண்டும் பணியில் சேருவதற்கான ஒரு யோகம் இருக்குது. அதே மாதிரி வேலைக்கு சென்றுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவ்வப்போது எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கவலையில் இருந்தவங்களுக்கு இனி அந்த கவலையெல்லாம் குறித்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தெம்பாகவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி இனி பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சமூகத்தில் கூட உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டமாக இனி வருகின்ற காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு பயணம் செல்வதற்கான ஒரு யோகமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதுவும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. சூரியன் நிலையில் அரசாங்க அதிகாரிகளுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த டைம் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. சூரியன் சஞ்சாரம் குறிப்பிட்டு காட்டுறது. அதனால் அரசாங்க ஊழியராக இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் அரசியல் பிரமுகர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அரசு ஊழியர்கிட்ட அல்லது அரசாங்க அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. அன்றாட கடமைகளை கரெக்டாக செயல்படுங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினராக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி, சுக்கிரன், ராகு, குரு, செவ்வாய் இவங்க எல்லாருமே உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்கள் அந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சுபமான பலன்கள்லாம் கிடைக்கும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. தசாபுத்தி அனுகூலமாக இருந்தது அப்படின்னா வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான ஒரு யோகமும், வெளிநாடு பிஸ்னஸ் தொழில் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாகவும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கு இனி உயர ஆரம்பிக்க போகுது. பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரப்போகுது. அரசு துறையுடன் தொடர்புள்ள சில கிரகங்கள் இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மக்கள் மத்தியில் கூட உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். நிறைய தொண்டர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாரோடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கட்சியில் கூட ஒரு முக்கிய பதவி, நல்ல ஒரு உயர் அதிகாரி போஸ்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாணவ மணிகளை பொறுத்த வரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த டைமு கிரகநிலை மாற்றமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால படிப்பில் நீங்கள் சிறந்து விளங்க போகிறீங்க. பாடங்களை ரொம்ப தீவிரமாக படிப்பீங்க. அதே மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு பெறக்கூடிய யோகம் இருக்குது. விவசாயத்துறையில் விவசாயிகளுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பூமிக்காரகனான செவ்வாய் மிகவும் அனுகூலமான பலனை பெற்றுத்தர இடத்துல இருக்கிறார். அதனால் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும். கால்நடையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கால்நடை வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய விளைநிலங்கள்லாம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. விவசாயத்தை விரிவுபடுத்துவீங்க. நவீன வசதிகள் எல்லாத்தையுமே இந்த டைமில் செய்யக்கூடிய யோகமும் இருக்குது. நிதி நிறுவனமும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படும். ஒரு சிலர்லாம் பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 7.5 சனி கடைசி பகுதியில் தனது பரிச்சயமான முக்கிய நன்மைகளை வழங்கிருக்கிறாங்க. அதனால் சனி பகவானோட அருள் இனி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வருங்காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. வருகின்ற நாட்களும் ரொம்ப யோகமான காலகட்டமாக இந்த மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சக உறவுகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வெளி இடத்துலையும் கூட நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இதுனா அவர்களும் கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்காலத்தை நினச்சி பயப்பட்டவங்களாம் இனி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இனி வருகின்ற காலகட்டம் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டங்கள் தான் பட்டுட்ருக்கோம், இனி எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விமர்சனமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க திருநள்ளாறு ஒரு டைம் சென்று வழிபட்டுட்டு வாங்க.
அப்படி வழிபடுவதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.